பியூட்டி பயங்கர எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். எல்லாரும் அது வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதற்கு ஆன்லைன்ல கிடைக்காதா, அதை எப்படியாவது அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாம நம்ம முதல்ல புக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஹுடா பியூட்டி மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க ஆயிரக்கணக்கான காசுல கொடுத்து வாங்கின அந்த ஹுடா பியூட்டியை போட்டு நொறுக்கி எடுக்கிறாங்க. இதற்கும் ஈரானிய மக்களுக்கும் என்ன தொடர்பு? அப்படி என்ன இவங்க சர்ச்சையா பேசிட்டாங்க? இந்த ப்ராடக்ட் இப்ப முதல் சர்ச்சையா வரல, இதற்கு முன்னாடி பல சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹுடா பியூட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டாலாம் வரல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேக் ஐலாஷ் வந்து தான் அவங்க ஒரு ப்ராடக்டா ப்ரமோட் பண்றாங்க. அதன் பிறகு இவங்களே ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிற பட்சத்துல அதை பல தடவை வச்சு ப்ரமோட் பண்றாங்க. அதனை பார்த்து அப்ப இருந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்து வேற மாதிரி ப்ரமோட் பண்ணாங்க. அதன் பிறகு பவுடர் வந்து ப்ரமோட் பண்ணலாம், ஃபவுண்டேஷனை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்னொன்னு புதிய ப்ராடக்டா எடுத்துட்டு வராங்க. அது எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு தான். இப்போ இந்த இடத்துல ஃபென்டி பியூட்டி அப்படின்னு இந்த ப்ராடக்ட், இதற்கு வந்து ரிஹானா இவங்க பாடகி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இவங்க வந்து கருமை நிறத்துல இருக்கிறனால எல்லா ப்ராடக்டும் எல்லா நேரத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை ஆடா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. செம்மையா உங்க ப்ராடக்ட் பிச்சுக்கிட்டு போகுது. அதை தாங்க முடியாத ஹுடா காட்டன் அப்படிங்கிற இவங்களும் ஃபென்டி பியூட்டியோட அப்படியே அச்சு பிசிராம காப்பி அடிச்சு ஃபார்முலாவையும் காப்பி அடிச்சு இவங்கள மாதிரி வந்து ஆட் பண்ணி விளம்பரம் படுத்துறாங்க. அதுல அவ்வப்போது ஃபென்டி பியூட்டி ரொம்ப கேவலமா இருக்குன்னு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வேற வந்து பண்ண வச்சிருக்காங்க. இப்ப இப்படிலாம் போக போக ஓரளவுக்கு ஹுடா பியூட்டியும் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு ஹுடா பியூட்டி இல்லாம எந்த கல்யாணத்திலும் பவுடர் கூட அப்ளை பண்றது இல்லை. ஏன்னா எல்லா மேக்கப் வீடியோல இந்த ஹுடா பியூட்டின்னு உங்களுக்கு காதுல கேட்டுட்டே இருக்கும். சோ அது நல்ல ப்ராடக்ட் தான், அதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன சர்ச்சை ஆச்சு அப்படிங்கறத நம்ம பிளாஷ்பேக் பார்க்க போறோம். அதாவது ஈரானிய மக்கள் எதற்காக போராடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் இந்த மேட்டரோட கனெக்ட் பண்ண முடியும். ஈரானிய மக்கள் எங்களுடைய நாட்டுல விலைவாசி அதிகமா இருக்கு, எங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல, கட்டுக்கடங்காத ரூல்ஸ போடுறாங்க, எங்களுக்கு அது வேண்டாம், ஆளுங்கட்சியா இருக்கிற இவங்க எங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அங்க இருக்கிற அரசு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கிட்டத்தட்ட 1000 இருந்து 3000 4000 பேர் கொண்டுட்டதா சொல்றாங்க. இன்னும் நமக்கு டேட்டா தெரிய வரல. ஆனா இவ்வளவு பேரை கொண்டு போட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க வந்து நல்லாதான் இருக்காங்க, ஆட்சியில இருக்கிறாங்க, இவங்க சும்மா இருக்கலாம் ஹுடா காட்டான். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அந்த மக்கள் புரட்சிக்காக போராடினாலும் அங்க இருக்கிற அந்த நீதியா இருக்கிற அந்த சிஎம் வந்து எவ்வளவு நல்லவர், அதாவது இங்க சீஃப் மினிஸ்டர் அங்க ஒருத்தர் தலைவர் இருப்பார் பாத்தீங்களா, அவர் ரொம்ப நல்லவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டோன்னே ஈரானிய மக்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லையா, பயங்கரமா போட்டு அடி அடிக்கிறாங்க ஹுடாவோட கமெண்ட் செக்ஷன்ல. உடனே ஸ்டோரி டெலிட் பண்ணிட்டு ஆஹா நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே ஒரு வீடியோ இறக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வேணுட்டு எதுவுமே பண்ணல, ஆக்சுவலி எனக்கு வார் ப்ரொடெஸ்ட் இது எது நடக்குறது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது தெரியுமா, எனக்கு 1000-2000 பேர் செத்து போயிட்டாங்கன்னே தெரியாது, இப்பதான் எனக்கு தெரியும் காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டு வீடியோ போடுறான்னு. என்னன்னா மக்கள் இன்னும் காண்டாகி, ஓ நீ பேசுறதெல்லாம் பேசுவ, பண்றதெல்லாம் பண்ணுவ, இப்போ வந்து உன் ப்ராடக்ட் வந்து போயிடக்கூடாதுன்னு பண்றியா, இரு உன் ப்ராடக்ட் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி என்ன தெரியுமா பண்றாங்க மக்கள், உன் ப்ராடக்ட் எடுத்து என் மூஞ்சில அப்ளை பண்ணும் போது ரத்தத்தை எடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு, உன் ப்ராடக்ட் ஒண்ணு நான் பாத்ரூம்ல கழுவுறேன்டி அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் ஆகுது. அந்த வீடியோ தான் நீங்க லைன் பை லைன் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் இன்ஸ்டாகிராம் முழுக்க ட்ரெண்டிங் ஆச்சு. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, எந்த மக்களும் பேசக்கூடாதுன்னு. ஆனாலும் அதுல இருக்கிற மக்கள் பேராகிராஃபா கமெண்ட் பண்ணி, இது வரைக்கும் ஈரான் மக்கள் என்னதான் விலைவாசி உயர்ந்து ஏறி போனாலும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் கல்யாணத்துக்கும் அதுக்கும் பெண்கள் விருப்பப்பட்டு வாங்கினாங்க, ஆனா பெண்களை எப்படி நீ இவ்வளவு இழிவா உன்னால பேச முடியுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு தூரம் சர்ச்சைக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்கு. இப்பதான் இந்த ஹுடா காட்டன் இப்படிதான் பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முதல்ல இருந்தே இந்த போர் நடக்கும் போதே பல விஷயங்கள் எதிரா வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பேசாம வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம், ஆனா மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் ஃபாலோவர்ஸை வந்து ஹுடா பியூட்டி இழந்திருக்கு. செஃபோரா அப்படிங்கிற இந்த நிறுவனம் தெரியும், நம்ம இந்தியாவில கூட மால்ல எல்லாம் போனீங்கன்னா செஃபோரா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷோரூம், உள்ள போனீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இனிமே ஹுடா பியூட்டிய எங்க செஃபோரால வச்சுக்க மாட்டோம், விளம்பரப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் அங்க செஃபோரா பியூட்டிக்குள்ள போய் ஹுடா பியூட்டி எங்கடா இருக்குன்னு இடத்து இருக்கிறது பார்த்துட்டு ஈரானிய மக்கள் இதை எடுக்கக்கூடாது, இது பிளட்ல இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பேஸ்ட் பண்ணி ஓட்டுறாங்க. அதனால செஃபோராவும் இவ பண்ண வேலைக்கு எதுக்குடா நம்ம அடி வாங்கணும்னு சொல்லி ஒழிச்சு கட்டிட்டாங்க. சோ ஹுடா பியூட்டியை இனிமே எந்த மக்களும் வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய மக்களுக்கு பெருசா இங்க என்ன ஹுடா பியூட்டில போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது போன்ற பரபரப்பான நியூஸும் சர்ச்சையான நியூஸும் தெரிஞ்சுக்கணும்னா எங்க ரெட்டே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க.